நாம் அவருடைய மனசுக்கு விசனம் உண்டாக கனிகளை தரக்கூடாது. திஸ் இஸ் அனதர் ஆங்கிள், ஒரு கோணம். கனி கொடுத்தாலும், கனினா நம்முடைய நற்கனிகள், ஆவிக்குரிய கனிகள், அவருடைய மனசுக்கு விசனம் உண்டாக நாம் நடந்து கொள்ளக்கூடாதுங்கிற சத்தியம் நாம் கண்டுபிடிக்கலாம். அப்போ சில கனி கொடுக்கிறது நிமித்தம் அவர் அவ்வளவு சந்தோஷப்படலைன்னு அர்த்தம். என்ன சார், நீங்க கனி கொடுத்தால் சந்தோஷப்படுறாரு தானே இவ்வளவு நாளும் நீங்க சொன்னீங்க. இப்போ ஜனங்கள் சில கனிகளை கொடுக்கறதுனால அவருக்கு சந்தோஷம் வரல. இப்போ இப்படியும் ஏதாவது இருக்குது, அப்ப நாங்க தெரிஞ்சுக்கணுமே. ஓசியா 10வது அதிகாரம் 1 வசனம். இஸ்ரவேல் பலன் அற்ற திராட்சை செடி, தனக்கு தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார். நம்மள மாதிரி தான் ஆண்டவர் பேசுறாருன்னு. இதனால எனக்கு என்ன லாபம்னு கேட்கிறார். பலன் அற்றதுங்கிறார். கனி கொடுக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா பலனே இல்லைன்னு சொல்றீங்க. ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கே, எப்படிப்பா இது அப்படின்னா, இருந்து என்ன பிரயோஜனம்ங்கிற மாதிரி பேசுறாரு. ஒரு திராட்சை செடி இருக்குமானால், அதோடு கூட சில கொடிகள் இணைக்கப்படுமானால், அது கனி கொடுக்க ஆரம்பிக்குமானால், அது இணைத்தவருக்கு பலன் வேண்டும். அதை வச்சு ஒரு பிரயோஜனம் பார்க்கணும். என்ன பிரயோஜனம்? தனக்கு தானே கனி கொடுத்துக்குது. கொடியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என்ன பிரயோஜனம்? நான் ஒட்ட வச்ச நல்ல செடியோட உனக்கு நீ தானே பலன் கொடுத்துட்டு இருக்கிற. இந்த பலன் வச்சு எனக்கு என்ன, என் ராஜ்யத்துக்கு ஏதாவது நன்மை இருக்கா? என்னுடைய ராஜ்யத்தை திறப்படுத்துவாய், என்னுடைய ராஜ்யத்துக்காக நீ பயன்படுவாய் என்பதற்காக, அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக அல்லவா நான் உன்னை ஒட்ட வைத்தேன். நீ உனக்கு நீயே வாழுகிறேயே. என் ஒட்ட வைத்ததான நோக்கத்தை கொஞ்சம் கூட ஒரு நாள் நிறைவேற்றவில்லையே. நீ கனி கொடுக்கிறாய், ஆனால் அது உனக்கு நன்மையா இருக்குது ஒழிய எனக்கு நன்மையாய் தெரியல. எனக்கு ஒரு பிரயோஜனம். இந்த வார்த்தையை கொஞ்சம் சீரியஸாக எடுப்போம். என்னுடைய ஜீவியத்தை வைத்து தேவராஜ்யத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா?